ஹாய் ஹலோ. இன்றைக்கி நாம் ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், லெட்டர்ஸ் பார்த்தோம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அப்போ நான் நீ அதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. அது வார்த்தைகள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹிந்தியில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நமக்கு தெரியணும், அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான், வார்த்தைகள் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஹிந்தியில் பேச முடியும். அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம டெய்லி வந்து அப்பப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து அடிக்கடி நம்ம தமிழ்லையோ ஆங்கிலத்துலேயோ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைங்க. இப்போ இதில் பாருங்கள், இன்னும் இந்த வார்த்தைகளை பாருங்கள். நம்ம இப்போ சிம்பிளாக எழுதியிருக்கோம், போக நம்ம ப்ரீஃபாக இன்னும் கொஞ்சம் எழுதலாம், சரிங்களா? இப்போ இந்த இதை பாருங்கள். இப்போ இதில் கலம் அப்படின்னா ஹிந்தியில் பேனா, சாரி, கலம்ங்கிறது வந்து ஹிந்தி, பேனாங்கிறது தமிழ், சரிங்களா? குர்சி அப்படின்னா அந்த சேர் இருக்குங்களா, நாற்காலி அப்படிங்கிற சேர், அந்த குர்சின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி கடி அப்படின்னா கடிகாரம், கிதாப் அப்படின்னா புத்தகம், ஹாத் அப்படின்னா கை, அப்புறம் ஜமீன் அப்படின்னா தரை, லட்கா அப்படின்னா பையன், குத்தா அப்படின்னா நாய், கர் அப்படின்னா வீடு, தூத் அப்படின்னா பால், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஹிந்தியில் உள்ள லெட்டர்ஸ், ஓகேங்களா? அதாவது வார்த்தைகள், குட்டி குட்டி வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனா வா, ஆவோ அப்படிங்கிறது கட்டளையாக சொல்கிறது, ஆவோனா வா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னாலும் வா, ஜா அப்படின்னா போ, பைட் அப்படின்னா உட்காரு, தேக் அப்படின்னா பாரு, பி அப்படின்னா குடி, லிக் அப்படின்னா எழுது, கா அப்படின்னா இது வந்து கேக்கச்சியே காலே 4 கா இருக்குது, அதில் வந்து இது வந்து 2வது கா. கா அப்படின்னா சாப்பாடு, சரிங்களா? காணா காவோ அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த கா அப்படிங்கிறது சாப்பிடு, காணா சாப்பிடு, சரிங்களா? இன்னொரு கா அப்படின்னா இந்த 3வது கா, இது காணா பாடு, காணா அப்படின்னு சொல்கிறாங்களா, காணா பாடுன்னு சொல்கிறது, காணானா பாடு, காணா பாடு. அப்புறம் சுன் அப்படின்னா கேளு, லிசன் பண்ணு அப்படிங்கிறது சுன்னு. ஆப் அப்படின்னா இப்போது, சரிங்களா? ஆப்னா இப்போது. நம்ம இந்த கொஞ்சம் லெட்டர்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். இது நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும், சரிங்களா? மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அப்போ இல்லைன்னா வேறவங்களாவது பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் வரும், சரிங்களா? பார்க்குறோம், அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நல்லா பாருங்கள். ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கொஞ்சம், நான் வந்து என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த வீடியோஸுங்களாம் பார்க்கும்போது லைட்டாக நீங்கள்